அரசியல் என்பதே சவால் தான் முதல்ல. அதிலும் இன்றைக்கு பெண்கள் அரசியலில் சந்திக்கின்ற சவால்கள் ஏராளம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கேப்டனுடைய மனைவியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அவர் கரங்களை பற்றி கொண்டு அவர் பின்னாடி இருந்து வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நினைச்சேன். பட் பொருளாளர் என்ற பதவி தலைவர் அவர்கள் தந்தாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அத்தனை பேருடைய விருப்பம் பல ஆண்டுகளாக கேப்டன் கிட்ட வச்ச கோரிக்கையை முந்தா நேத்து கேப்டன் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவியை, பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்ணாக பெண்ணின் கஷ்டத்தை பெண்கள் தான் உணர முடியும். நான் உறுதியா அதை சொல்றேன். அதற்கு நமக்கு ஒரே உதாரணம், இன்னைக்கு நீங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? ஒரு பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு நான் இருக்கேன் ஒரு லேடியா, உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நான் இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லலாம், மம்தா பானர்ஜியை சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் நமக்கு அறிமுகம் ஆகாதவர்கள், அடுத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்க. இங்க தமிழ்நாட்டில் நம்ம கூடிய வாழ்ந்த ஒரு டைனமிக் லேடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க சந்திக்காத சவால்கள் இல்லை, அவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சோ கேப்டன் எப்படி எம்ஜிஆர் தான் கேப்டனுக்கு என்னைக்குமே குரு, ரோல் மாடல். அதுக்காக தான் அவரோட ஸ்டாச்சு நாங்க இங்க வச்சிருக்கோம். அது போல ஒரு பெண் தலைவராக என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். இல்ல, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்மளே தன்னிறைவு பெற்றா நம்ம ஏன் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நமக்கே சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தணும்? அதுதான் என்னுடையது. அதுக்கப்புறம் நமக்கான உரிமையை கேட்டு பெறுவோம். அது மாற்று கருத்து கிடையாது. நமக்கான திட்டமிடல் என்ன இருக்கிறது, நமக்கான வியூகம் என்ன இருக்கு, நமக்கான பிளான்ஸ் என்ன இருக்கு? ஒரு விவசாயத்திற்கு, ஒரு குடிதண்ணீருக்கு, ஒரு தொழிற்சாலைகளுக்கு நமக்கு வேண்டிய தண்ணீரை சேமிக்கின்ற அளவு தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கா? ஒரே நாள்ல எல்லா ஏரிகளையும் திறந்து விடுறாங்க, ஒரே நாள்ல அத்தனை தண்ணி போய் கடல்ல கலக்குது. அப்ப என்ன இங்க திட்டமிடுதல் இருக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். நமக்கான திட்டங்களை கரெக்டாக அமைத்து விட்ட பிறகு நமக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்பயுமே தேமுதிக என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைக்கே மற்ற கட்சிகளை விட ஒரு மாற்று சக்தியாக தான் நாங்க வந்தோம். தலைவர் அவர்கள் அறிவித்த கொள்கையை இதுவரைக்கும் எந்த கட்சியுமே அறிவிக்கல. அதுலயே நாங்க மாற்று சக்தி தானே. ஒரு மனிதனுக்கு வேண்டிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அனைவருக்கும் உறுதியாக்கப்பட வேண்டும். அதே போல படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, அதே போல அனைவருக்கும் இலவசமாக கல்வி, இலவச மருத்துவம், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று அத்தனை புரட்சி கொள்கைகளையும் அறிவித்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். அதிலேயே மற்ற கட்சிகளை விட தேமுதிக 2005 எங்கள் லட்சியங்களை, கொள்கைகளை வெளியிட்ட போதே மற்றவங்களை விட நாங்க மாறுபட்டவர்கள் என்பதை நிரூபிச்சிருக்கோம். அன்னைக்கு எல்லாரும் ஏளனம் பேசினாங்க, லஞ்ச ஊழல் இல்லாம என்ன பண்ண முடியும். இன்னைக்கு அதுதான் வேணும் என்று அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் அறிவித்த பல திட்டங்களை தமிழ்நாட்டில் கேப்டன் ஆட்சி வந்திருந்தா செயல்படுத்தி இருப்போம். அதை மக்கள் பார்த்திருக்கலாம். மக்கள் தவறவிட்டதனால் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் அந்த செயல்களை, அந்த திட்டங்களை இன்னைக்கு அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரேஷன் பொருள் வீடு தேடி வரும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சி என்பதை இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தேமுதிக நிச்சயம் மாறுபட்டதுதான் மற்ற கட்சிகளை விட. ஆளுநர் அவருக்கான பணியை அவர் செய்துகிட்டு இருக்கார், முதல்வர் அவருக்கான பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதனால ஆளுநர் செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதும் தவறு, முதல்வர் சொல்வது எல்லாம் சரி என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அவங்களுக்கான பதவி, அவங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவங்க அவங்களுக்கான வேலையை அவங்க செய்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜால்ரா தட்டவங்க மட்டும்தான் நல்லவங்க,
ஒரு எதிர்கருத்து சொல்லிட்டா அவங்க கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருடைய எண்ணம் என்னவோ, அவருக்கான அறிவுறுத்தல் என்னவோ அதுபடி அவர் செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து.